எதுவும் கருத்து சொல்கிறான்னு சொன்னேன். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இந்த இறகாமனுடைய எல்லையில், இந்த சித்து விநாயகருடைய எல்லையில் கிட்டத்தட்ட எத்தனையோ குடும்பம். இங்கே 54 கடை, தினசரி மார்க்கெட்டு. நான் தலைவர் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த 50 ஆண்டு பின்னாடி எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வந்திருக்கு. ஆனால் இது நீக்கி இந்த சித்து விநாயகரும் இந்த இறகாமனும் எங்களை வழிபட்டு மேலும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் நல்லபடியாக எங்களுடைய வாரிசும் எங்களுடைய பிள்ளைகளும் இது எந்த தொந்தரவு இல்லாமல் இந்த இறகாமனும் சித்து விநாயகரும் எங்களுக்கு இன்னும் வருகால சன்னதியும் சேர்ந்து இன்னும் மேலும் 100 ஆண்டு இந்த எல்லையில் எங்கள் பூமியில் காத்து நல்ல வியாபாரம் நல்லா இருக்கணும்னு இந்த இறகாமனும் இந்த சித்து விநாயகரும் அருள் புரிய கேட்டுக்கொள்வோம். வேற என்ன இன்னைக்கு என்ன சிறப்பு? எது இன்னைக்கு வந்து நாங்கள் ஆடி 18ஆம் பெருக்கு கரெக்டாக வந்து உச்சி பூசன்னு சொல்லி நாங்கள் ஒரு மணிக்கு எப்பயுமே வந்து நல்ல சக்கரை பொங்க இந்த மாதிரி இன்னைக்கு வழங்குறோம். வரவங்களுக்கு அன்னதானம் மாதிரி போட்டு சக்கரை பொங்க வருஷம் 1 மணிக்கு வந்தால் கலந்துக்கலாம். 1 மணிக்கு வந்தால் அனைத்து மக்களும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 கடை இருக்குது, பொதுமக்கள் இருக்குது. இதில் வந்து தினசரி மார்க்கெட் இருக்குது, பூ மார்க்கெட் இருக்குது, மாலைக்கடை இருக்குது, காய் கம்சன் கடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, வேன் ஸ்டாண்ட் இருக்குது. அனைத்து கடையுமே வந்து இங்கே கலந்து எல்லாமே ஒற்றுமையாக சந்தோஷம் இருக்குமாறு இந்த 54 கடை தலைவராக வேண்டி விரும்பி கொள்கிறேன். என் பேர் வந்து பாளையர். எனக்கு சொந்த ஊர் வந்து நலுத்தவன்பட்டி. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது செய்யணும்ல. இது அப்படியே அவர் என்னைக்குனாலும் எத்தனை வருஷம் வச்சுன்னா நான் சொல்ல பார்த்தேன். பேசி செஞ்சது எல்லாம் கொஞ்சம். சரி முருகா. சரிப்பா. அதில் அக்கும்போது தனியாக கட்டி வந்துடும். சரி பன்னீர்சாமி, வேறண்ணா பன்னீர்சாமி ரேடியோ போட சொல்லிடுவா, கிளம்பலாமா? சரி வந்து சொல்றியா? வேறு ஏப்பா நீ சாமி ஏதாச்சும் பேசுப்பா. பன்னீர் நீ இந்த வார்த்தை ஏதாவது பேசுங்க. வந்து வரவா? அந்த நேரம் வாழைப்பழத்தை குடிச்சு அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. வாழைப்பழம் இல்லாமல் இருந்தா வண்டி உள்ள கள்ளப்பருப்பு நல்லா அள்ளி குடிச்சோம். அள்ளிக்கு சாப்பிடு. எங்களுக்கு வந்து குழந்தை இந்த இடத்துல நீங்கள் விநாயகராக வந்துருக்கு. உண்மைதான், நல்ல பையனாக இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். விநாயகர் அனந்தோடும் கும்பிடுறதுக்கு ஒரு அவரே ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. என்னென்னா என் கனவுல வந்து நாகதேவதை அம்மா வந்து என்னைய திண்டவர் மாதிரி வர்றாங்க. அப்போ தெய்வம் வந்து எனக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. அந்த குபேரரே வாகனத்தை அனுப்புகிறார். கீரிப்பிள்ளை வாகனமாக வந்து என் கையில் நிற்கிறாங்க. அந்த நாகதேவதை என்னை வேட்டி வரும்போது அந்த கீரிப்பிள்ளை என் கையில் நிற்கும்போது என்ன அறியாமல் அந்த கனவுல ஒரு அதிர்ச்சியாகி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து